नमस्ते। இப்போ நம்ம பிராथमिक एग्जामல கேட்கக்கூடிய रोम लेटर 14 தான் பார்க்க போறோம்। 14th रोम लेटर பாருங்க। किसी एक कहानी का सारांश लिखिए। सारांश அப்படினா எஸ்ஸே, ஓகே। இங்க ஏதாவது 3 கஹானியோட டாபிக்ஸ் கொடுத்திருப்பாங்க। நம்ம ஏதாவது ஒரு கஹானி எழுதினா போதும், அதுக்கான எஸ்ஸே மட்டும் நம்ம எழுதினா போதும்। இதுக்கு நமக்கு 8 மார்க்ஸ் கிடைக்குது, ஓகே। இந்த रोम लेटर தான் நம்ம இப்போ பார்க்க போறோம்। इधर पार्ट 4 இருக்கக்கூடிய कहानी कवि और कंजूस, दूध में पानी, दर्जा और हाथी, सौदागर और बालू, एकता का फल, न्याय हो तो ऐसा, मेहनत की कमारिय। இந்த இவ்வளோ லெசன்ஸில் ஒரு பர்டிகுலர் செலக்டட் போர்ஷன் தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம்। அது மட்டும் படித்தாலே போதும், ஓகே। வாங்க போய் பார்க்கலாம்। ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா கவி और कंजूस, ओके। इन द कवि और कंजूस लेसन कहानी सारांश। एक गायब में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार से के साथ रहता है। वह एक दिन वह महेंद्र नामक धनवान के घर पूछता, लेकिन वह बड़ा कंजूस था। गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई। इस सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की थाली और 100 अशर्फियाँ ले आने को कहा, मगर नौकर नहीं आया। गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि अपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की है, उसी तरह आपको खुश करने के लिए मैं भी झूठ बोला। गोवर्धन को खाली हाथ घर लौटना पड़ा। सीख கொடுத்துருக்காங்க, कंजूस भूलकर भी खोटी डमटी तक नहीं देता, ஓகே। இந்த கதையோட மீனிங் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன்। இங்கே வந்து கோவர்தன்ற ஒரு புவரான ஒரு பர்சன் இருக்காங்க। அவங்க வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க। அவங்க ஹாப்பியாக அவங்களோட ஃபேமிலி கூடலாம் வாழ்ந்து வந்தாங்க। அதே நேரத்தில் மகேந்திரனை பேர் கொண்ட ஒரு ரிச்சான ஒரு பர்சன் இருக்காங்க। இந்த கோவர்தன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மகேந்திரனோட வீட்டுக்கு போய் அவரை சந்தோஷப்படுற மாதிரி பாட்டு பாடினா அவர் வந்து இனாமாட்டை ஏதாவது கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, அதை வச்சு அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணலாம் அப்படின்னு கோவர்தன் வந்து நினைப்பார்। அப்போது இந்த கோவர்தன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி நீங்கள் பாட்டு பாடுங்க, ஆனால் நான் சந்தோஷப்பட்டால் மட்டும்தான் நான் உங்களுக்கு பொற்காசுகள்லாம் தருவேன், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க। இந்த கோவர்தனும் அவரோட முழு திறமையை பயன்படுத்தி பாட்டெல்லாம் பாடியாச்சு। அவர் வந்து முழு திறமையை பயன்படுத்தி நல்லா தான் பாடினாங்க। ஆனால் இந்த மகேந்திரன் வந்து பெரிய கஞ்சம், அவர் வந்து யாருக்குமே அந்தளவுக்கு காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க। அதனால் அவரை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா எதுவுமே அவருக்கு காசு எதுவுமே கொடுக்காம நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவரை வந்து வழி அனுப்பி வச்சுட்டாங்க। இப்போது கோவர்தன் வந்து வெறும் கையோடு தான் அவரோட வீட்டுக்கு வந்து போனார்। அதான் மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கஞ்சமாக இருக்கிறவங்கள நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம நம்பி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பி போகக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகே। ओके, இப்போ सेकेंड लेसन आना दूध में पानी पति பார்க்கலாம்। एक व्यापारी था, वह दूध का व्यापार करता था। वह दूध में आधा पानी मिलाकर बेचता था। ஒரு வியாபாரி இருந்தார், இதுதான் இந்த வியாபாரி। இந்த வியாபாரி வந்து பால் விற்பனை வந்து பண்ணிகிட்ருக்காரு। ஆனால் இவர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய தண்ணி விட்டு தான் எல்லாருக்குமே பால் வந்து விற்றுட்ருப்பார்। एक दिन वह एक बड़ी रकम लेकर गाय खरीदने बाजार गया। அப்போது அவர் வந்து சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு மாடு வாங்குறதுக்காக அவர் வந்து மார்க்கெட்டுக்கு போயிருப்பார்। रास्ता में उसने एक तालाब देखो। उसने तालाब में नहाकर थोड़ी देर आराम करना चाहा। वह रुपये की थैली को नीचे रखकर तालाब के निखार एक पड़ा। அப்போது அவர் வந்து சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பார்னா அவர் வந்து கீழே வச்சுருப்பார்। அதை
இந்த குரங்கு என்ன தெரியுமா பண்ணுது, அது வந்து தூக்கிட்டு போயிடும். அப்போது இவர் வந்து கொஞ்சம் களைப்பாக இருக்குன்னு கொஞ்சம் ஓய்வு எடுத்திருப்பார். அந்த டைமில் இந்த குரங்கு வந்து திருடிட்டு போயிடும். அப்போது தான் அவருக்கு என்ன தோணுன்னா, நம்ம வந்து இப்படி பாலில் தண்ணி கலந்து நம்ம விற்றனால தான் நம்மளோட காசு நிலைக்கலை, அப்போ நம்ம பண்ண தப்புக்கான தண்டனை தான் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு அவர் வந்து ஃபீல் பண்ணுவார். ஓகே, இப்போது நம்ம இந்த 5th லெசனான ஏக்தா கா ஃபல் லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அதுதான் இந்த லெசன் நம்மளுக்கு உணர்த்துது. ஓகே, एक शिकारी था, उनका एक दिन जंगल में चावल के दाने बिखर कर ऊपर जाल बिछाया, वह झाड़ी के पीछे जाकर छिप गया. ஒரு ஹண்டர் இருந்தாங்களாம். அவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, ஜங்கிளுக்கு போனார் அரிசி எல்லாமே வாங்கிறதுக்கு. ஓகே, थोड़ी देर में कबूतर का एक झूठा उड़ते हुए उस और आया. इस झंड का मुख्य करिछता. அப்போது அங்கே வந்து அவர் பார்க்கும்போதுல நிறைய புறா எல்லாமே அங்கே வந்து ஓடிட்டே இருந்துச்சு. இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வச்சுருக்க அரிசியை அந்த புறா எல்லாமே எடுத்துக்கும். அந்த புறா எல்லாமே எடுக்கும்போது கூட என்ன பண்ணுன்னா, எல்லா புறாக்களும் அதுகளுக்கு ஒத்துமையாக இருந்து தான் எடுத்துக்கும். அப்போது அவர் வந்து யோசிப்பார், ஒத்துமையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பலனாட்டே இருக்குது அப்படின்னு. அனுபவக்கா தர்ஸ்கார் ஆப்திகா புலாவா ஹே. நம்ம ஒத்துமையாக இருந்தால் நம்மளுக்குன்னு ஒரு பலனாக தானே இருக்கும். அதுதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஹண்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வலை வீசி எல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அதுலேருந்து எல்லாத்தையுமே தப்பிச்சு அவங்க வந்து அரிசி எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. ஓகே, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொஞ்சம் லைட்டாக தான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக நிச்சயமாக நான் அப்லோட் பண்ணுவேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மீனிங் இவ்வளோ தான். நம்ம ஜஸ்ட்டு சும்மா மக்கப் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அந்த ஸ்டோரியை நல்லா ரீட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இது என்ன வேர்டு, இது என்ன மீனிங், இது என்ன சொல்ல வருது, இது என்ன கதை அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாலே நம்ம வந்து சென்டென்சஸை மக்கப் பண்ணுன்ற அவசியமே இருக்காது. ஸோ நீங்கள் பை ஹார்ட் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இடையில இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நான் சும்மா என்னோட ஒரு ஹிண்ட்டுக்கு தான் நான் நோட் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டோரி என்னன்னு எனக்கு தெரியும். அது நான் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, தன்யவாத்.